தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்றைய தினம் மதுரைக்கு முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறோம். மதுரையும் விருதுநகருக்கும் நாளை விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு அவருடைய இல்லத்தில் மாலை அணிவித்து, அதே போலவே லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கேம்பெயினோட செகண்ட் பார்ட்டை விருதுநகரில் தொடங்குகிறோம். அதனால் மிகுந்த நம்பிக்கையோடு போகிறோம். மதுரை மண்ணும் விருதுநகரும் காங்கிரஸோடு எப்பொழுதுமே எங்களுடைய மிகுந்த நெருக்கத்தோடு இருந்த மண். அதனால் மிகுந்த நம்பிக்கையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சென்றேன். வந்தே மாதரம் அரசு நிகழ்வுகளில் கட்டாயம் பாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை காங்கிரஸ் ஏற்குதா இல்லை தமிழக அரசு ஏற்குது? பாஜகவை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட விதத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்பது, யாரெல்லாம் சிறுபான்மை மக்களில் யாரெல்லாம் சில விஷயங்களை நம்பலையோ, சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு சங்கடங்கள் வருமோ, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் அவர்களை சங்கடப்படுத்தணுமோ, இது எல்லாத்தையும் பண்ணுறது தான் ஆர்எஸ்எஸ். தேசியம் இந்தியா அப்படிங்கிறது இப்படி சங்கடப்படுத்தி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இந்திய தேசியங்கிறத திணிக்கிறது பேர் தான் ஆர்எஸ்எஸ். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சங்கடப்படுத்தாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்தியர்களாக பல்வேறு மதத்தையும் பல்வேறு நம்பிக்கைகளையும் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு பழக்கங்களையும் கொண்ட இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்று நேருவும் காந்தியும் நினைத்த இந்தியாவை உருவாக்க விரும்புவார்கள். இதில் ஆர்எஸ்எஸ் என்ற ஆட்சியில் இருப்பதனுடைய விளைவாக இப்படிப்பட்ட தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வந்தே மாதரம் என்பது மிகுந்த எழுச்சியோடு தேசிய விடுதலை போராட்டத்திலே, இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திலே ஒலித்த ஒரு சொல். அந்த சொல்லை எவ்வளவு தவறுதலாக பயன்படுத்த முடியுமோ அதை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்ய முற்படுகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பாஜகவை பொறுத்த மட்டும் வந்தே மாதரத்தையும் ஒரு அரசியலாக்குவது, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டும் வந்தே மாதரத்தையும் ஒரு அரசியலாக்குவது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். எங்களை பொறுத்த மட்டும் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் மிகவும் மிக மிக மதிக்கப்பட வேண்டிய பாடல்கள். அது வங்க மொழியில் இருந்தாலும் சரி, அதை அதனுடைய அர்த்தம் புரியாமலே நம்மை பொறுத்த மட்டும் நாம் மிகுந்த மரியாதை கொடுக்கின்ற பாடல்கள். ஆனால் பாஜகவுடைய, அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் அமித்ஷா அவர்களுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல் இதில் தெரிகிறது. எங்களை பொறுத்தமட்டில் இதை எங்களுடைய நிலையை பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக எடுத்துள்ளது. திமுக இரண்டாவது முறையா ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கு. இந்த குதிரை பேர விவகாரத்துல தாவேகா ஈடுபடுது. அதே மாதிரி பாஜகவும் கொடுத்திருக்காங்க, அதிமுகவும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது சொல்லப்படுது. இப்ப கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரும் இதை பத்தி பேசியிருக்காரு, இது நடத்தப்படக்கூடாது. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இது கம்ப்ளைண்டா குதிரை பேரம் என்பது என்ன? ஆளுங்கட்சி ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரையாவது ஒரு ஆளை பணம் கொடுத்து இல்லை பதவி கொடுக்குறோம்னு சொல்லி ஆசை காட்டி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்க்குறது அப்படின்னு யாருக்கு சொல்லியிருந்தாலும் சரி, அவர்கள் புகார் போலீஸில் கொடுக்கணும். அது பேர் தான் குதிரை பேரம். அப்படி கொடுத்துருக்கிறது யார்? யாராவது கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு. அவர் யார் மேலே கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் மேலே கொடுத்துருக்காரு. அது எந்த கட்சியை சார்ந்தவற்றுன்னா ஒரு விடை கிடைக்குது. அதனால் குதிரை பேரம்ங்கிற டெஃபினிஷனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மற்றதை பேசணும்னு நினைக்கிறேன். இவர்களை பொறுத்த மட்டும் இந்த 3 கட்சிகளுமே தொடர்ந்து ஆளுநருடைய டெல்லி விஜயத்துக்கு பின் அவர் மிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்ததுனாலேயே ஆளுநரை பொறுத்த மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நல்ல நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசை தேவையில்லாமல் ஒரு சங்கடங்களை உருவாக்கி பிரச்சனைகளை கிளப்புவதற்காக அஜெண்டாவை வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற சந்தேகம் வருது எனக்கு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தவறுதலான போக்கு என்பது கவர்னரை பொறுத்த மட்டும் தன்னுடைய அதிகாரங்களை மீறிய செயலாக செய்கிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கவர்னராக செயல்பட தொடங்கியிருக்கிறார். இது வருத்தம் அளிக்கிறது. கவர்னருடைய இந்த செயல்பாடுகள் தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன்.
சார் அண்ணாமலை தன்னுடைய மேடை பேச்சு வந்து 2026 மாற்றம் மாதிரி 2031 மாற்றம் வரும், ஆட்சி பிடிக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நம்பிக்கையாக எல்லாரும் இருக்கணும். நம்பிக்கையோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையாக இருக்கட்டும் சகோதரர் அண்ணாமலை அவர்கள். அவரை பொறுத்த மற்றும் 21லையும் 26 பற்றி சொன்னார்னு நினைக்கிறேன். எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரும்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லட்சியங்களை வச்சுருக்காரு. 26ல் ஒரு லட்சியம் வச்சுருந்தாரு, 24ல் ஒரு லட்சியம் வச்சுருந்தாரு. அதனால் 31 லட்சியம் வச்சுருக்காரு. லட்சியம் இல்லாத வாழ்க்கை சரியில்லாது. லட்சியத்தோடு இருப்பது ஒரு முக்கியமானது. ஆனால் லட்சியத்தோடு சேர்ந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். திடீர்னு மாறிக்கிறாமல் ஹெட்லைன் கிராப் பண்ணுறதுக்காக மட்டும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அது தவறான செய்தின்னு நான் இடதுசாரி நண்பர்கள்ட்ட பேசினேன். தவறாக ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு மட்டும் சொன்னாங்க.